ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு லைட்டர் அப்புறமா 25 பைசா காயின் இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேக் சீலர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஐடியா தான். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டர் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 10 ரூபா லைட்டர் தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பழைய செல்லாத 25 பைசா காயின் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது ரெடி பண்ணால் இந்த மாதிரி 25 பைசா காயின் வச்சு தான் ரெடி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா காயின் வச்சு கூட ரெடி பண்ணலாம். பட் வந்து இதான் செல்லாது அப்படிங்கிறதுனால இதை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட சென்டரில் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு ஹோல் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஆணையை யூஸ் பண்ணி அதோட சென்டரில் வந்து நம்ம ஒரு ஹோலை போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருந்த அந்த காயினோட சென்டரில் கரெக்டாக சூப்பராக ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துருக்கோம். ஸோ இந்த கம்பியை வந்து அந்த காயினோட சென்டரில் நம்ம இந்த மாதிரி விட்டு லைட்டாக வளைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ வளைச்சி எடுத்துடலாம். ஸோ அந்த கம்பியை அந்த காயினில் நம்ம இந்த மாதிரி தான் விட்டு வளைச்சி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்து அதை வந்து அந்த லைட்டரோட 2 பக்கத்தையும் இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே அந்த காயின் இருக்கக்கூடிய கம்பியை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி அதை சூப்பராக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து அந்த கம்பிக்கு கீழேயும் அதுக்கு மேலேயும் வச்சு தான் சுற்றணும். ஏன்னா அந்த காயினை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த கம்பியும் ஹீட் ஆகும். ஸோ அப்படியே அந்த கம்பி ஹீட் ஆகும்போது அந்த ஹீட் வந்து நம்ம கையிலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதேமாதிரி அந்த லைட்டரோட பாடியிலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பட் இருந்தாலும் உண்மையிலே அந்த கம்பி வந்து அந்தளவுக்குலாம் ரொம்பலாம் ஒன்றும் ஹீட் ஆகாது. பட் இருந்தாலும் சின்ன ஒரு சேஃப்டிக்காக மட்டும் அந்த கம்பியோட கீழ் பக்கத்தில் அந்த லைட்டரோட பாடி வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு சுற்றிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பிளாஸ்டிக் பேக் சீலர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ இதை வச்சு எப்படி பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து சீல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த லைட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது அந்த லைட்லேருந்து வரக்கூடிய ஃப்ளேம் வந்து அந்த காயினில் படும். ஸோ அப்படி படும்போது அந்த காயின் வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த காயின் எவ்வளோ நேரம் ஹீட் ஆகணும் அப்படின்னா ஒரு 30 செகண்ட் ஹீட் ஆனாலே போதும். ஸோ அந்த காயின் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த காயினை இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு மேலே வச்சு நம்ம ரோல் பண்ணும்போது ஸோ அந்த 2 கவருமே அந்த ஹீட்டில் வந்து ஒட்டி அந்த கவர் வந்து சூப்பராகவே சீல் ஆகிரும். ஸோ அதேமாதிரி இது வந்து ரொம்பலாம் ஹீட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மீடியமாகவே ஹீட் பண்ணால் போதும். அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த 30 செகண்ட் ஹீட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி சின்ன கவரில் இந்த மாதிரி சின்ன பொருட்கள்லாம் போட்டு அதை சூப்பராக இந்த மாதிரி சீல் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஐடியாவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளாஸ்டிக் பேக் சீலர் அப்படிங்கிறது நிறைய கடைகளில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அதை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி தான் சீல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக லைட்டர் அண்ட் காயினை யூஸ் பண்ணியும் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலவே இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க உங்களை நிறைய பேர் உங்களோட ஐடியாஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணி அதை மேக் பண்ண சொல்லுவீங்க. பட் அதில் ஒரு சில ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். அதேமாதிரி ஒரு சில ஐடியாஸை மேக் பண்ணி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய ஐடியாஸ் வந்து என்னால் மேக் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஐடியா வந்து மேக் பண்ணதுக்கு ஒரு சில பொருட்கள் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த பொருட்கள் வந்து இப்போதைக்கு என்னால் வாங்க முடியாத காரணத்தினால தான் அந்த ஐடியாஸ் எல்லாமே வீடியோ விட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரமாகவே அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே வீடியோவாக மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுங்கள். என்னடா நம்ம கமெண்ட் பண்ணக்கூடிய வீடியோவை வந்து இவன் மேக் பண்ண மாட்டேங்கானே அப்படின்னு யாரும் வருத்தப்படாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே நோட் பண்ணி கூடிய சீக்கிரமாகவே வீடியோவாக வரும்.
அதே மாதிரி இது வந்து ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரில. ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். என்னென்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேக்கை சூப்பராக இந்த மாதிரி சீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்ருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாருக்காக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.